நீலாங்கரையில் இருக்கக்கூடிய தன்னுடைய இல்லத்திலிருந்து பனையூரில் இருக்கக்கூடிய கட்சி அலுவலகத்திற்கு நடிகர் விஜய் கிளம்பி சென்று கொண்டிருக்கிறார். அந்த காட்சிகளை பார்க்கிறோம். செய்தியாளர் ராமச்சந்திரன் கூடுதல் விவரத்துடன் ராமச்சந்திரன், நடிகர் விஜய் தன்னுடைய இல்லத்திலிருந்து கிளம்பி இருக்கிறார். இன்னும் எவ்வளவு நேரத்தில் அங்கு போய் சேருவார்? கூடுதல் விவரங்கள். வணக்கம். நடிகரும் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவருமான விஜய் தனது இல்லத்திலிருந்து புறப்பட்டார். இன்னும் சில மணித்துளிகளில் பணிகள் இருக்கக்கூடிய அக்கட்சியின் தலைமை அலுவலகத்தில் சென்று அவரது கட்சி கொடி மற்றும் அரசியல் பாடலை வெளியிடுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக அவர் செல்லக்கூடிய முன்னாலும் பின்னாலும் 2 இன்னோவா வாகனத்தில் அவர் நடுவில் இருக்கக்கூடிய இன்னோவா வாகனத்தில் புறப்பட்டு சென்றுள்ளார். குறிப்பாக அவர் உள்ளே இருக்கக்கூடிய தெரியாத வகையில் சுற்றி அவர் திரையிட்டு அந்த வாகனத்தில் தற்பொழுது புறப்பட்டார். செல்லக்கூடிய வழியில் அனைத்திலுமே காவலர்கள் பாதுகாப்பு அமர்த்தப்பட்டிருக்கார்கள். அவர் இல்லத்திலிருந்து வெளியே வந்து வலதுபுறம் திரும்பி இன்னும் சில நிமிடங்களில் ஈசிஆர் சாலையில் பயணித்து அங்கிருந்து புறப்பட்டு நேரடியாக பணியில் இருக்கக்கூடிய கட்சியின் தலைமை அலுவலகத்தில் சென்று அவரது கொடியை ஏற்றி மற்றும் அரசியல் பாடலை வெளியிடுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே அங்கு அனைத்து ஏற்பாடுகளும் தயார் நிலையில் வைக்கப்பட்டது. செல்லக்கூடிய வழியில் எந்த விதமான பொதுமக்களுக்கு இன்று வேலை நாள் என்பதால் பொதுமக்களுக்கு எந்த விதமான போக்குவரத்து நெரிசல் போக்குவரத்து பாதிப்பு ஏற்படாத வகையில் தொடர்ச்சியாக அவர் செல்லக்கூடிய அந்த பிரதான சாலை இனிப்பு சாலை அனைத்துமே உதவி ஆணையர் மற்றும் துணை ஆணையர் தலைமையில் கிட்டத்தட்ட 50க்கும் மேற்பட்ட காவலர்கள் பாதுகாப்பு அமர்த்தப்பட்டுள்ளார்கள். செல்லக்கூடிய வகையில் பள்ளி பேருந்தோ அல்லது பொதுமக்களின் வாகனங்கள் 2 சக்கர மற்றும் 4 சக்கர வாகனங்கள் எந்த வகையிலும் பாதிப்பு ஏற்படாத வகையில் தொடர்ச்சியாக போக்குவரத்தும் அவருக்கு சீர் செய்யப்பட்டு அவர் செல்லக்கூடிய வழியில் காவலர்கள் பாதுகாப்பு அமர்த்தப்பட்டுள்ளார்கள். சரியாக நீலாங்கரையிலிருந்து பனையிலிருந்து ஒரு 5 கிலோமீட்டர் தொலைவில் தான் அவரது தலைமை அலுவலகமானது அமைந்திருக்கிறது. அங்கு சென்றுதான் அந்த கொடியை மிகுந்த எதிர்பார்ப்புக்கிடையே அவரது கொடியை கட்சி கொடியை ஏற்றி அரசியல் பாடலையும் வெளியிடுவார் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. தொடர்ச்சியாக அவர் ஏற்றிவிட்டு பேசுவார் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் தொடர்ச்சியாக ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் அவர் பங்கேற்று ஏற்கனவே வந்து கடந்த ஜூன் மற்றும் ஜூலை மாதத்தில் தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய 10 மற்றும் 12ஆம் வகுப்பில் முதல் 3 இடங்கள் பிடித்த சட்டமன்ற தொகுதி வாரியாக தேர்வு செய்யப்பட்டு அவர்களுக்கு கல்வி உதவித்தொகை மற்றும் பாராட்டு சான்றிதழ் வழங்கினார். அந்த நிகழ்ச்சியிலும் அவர் மிகுந்த எதிர்பார்ப்பை ஏற்படுத்தும் வகையில் பேசினார். ஆகையால் இன்றும் அவர் கொடி ஏற்றிவிட்டு மேடையில் அதற்காக அங்கு தற்காலிக மேடை ஒன்றும் அலுவலகத்துக்கு உள்ளே ஏற்பாடு செய்யப்பட்டது. அந்த மேடையில் நின்றவாறு பேசுவார் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி ராமச்சந்திரன். இன்னும் சில நிமிடங்களில் விஜய் பனையூரில் இருக்கக்கூடிய தன்னுடைய கட்சி அலுவலகத்திற்கு கொடியேற்ற நிகழ்வு நடக்கக்கூடிய இடத்திற்கு செல்ல இருக்கிறார். அந்த காட்சிகளை பார்த்தோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.